ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நான் படிக்கிறேன். 33வது வசனத்தை படிக்கிறேன். 23ல 33 எடுத்துக்கொள்ளுங்க. கபாலா ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவரு எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்கன்னா, பாவம் செய்தவர்களோட, திருடு, கொள்ளைக்காரன், எல்லா பாவத்தையும் செய்த 2 பேரோடு ஒரு கொள்ளைக்காரனாக ஆண்டவரை நடுவுல நிறுத்தி சிலுவிலை அறைந்தார்கள். இல்லையா? இப்போ மனுஷன் கண்களில அவர் பாவமே செய்யல. இல்லையா? பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியலையா? இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரை தேடி தேடி பாக்குறாங்களா, ஒண்ணுமே செய்ய முடியலையா? ஏன்னா அவர் செய்த காரியம் எல்லாம் ஜனங்களுக்கு நன்மையானதுதான் செஞ்சாராம். அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? வியாதிஸ்தரை குணமாக்குனாரு. பாவிகளை அவர் என்ன செஞ்சாரு? நல்வழிப்படுத்தினாரு. துரோகம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தவரா இருந்தாரு. குஷ்டரோகியை சுத்தமாக்குனாரு. இறந்து போன, மரித்த போன மகனை உயிரோடு எழுப்பினாரு. சூம்பின கை உடையவன நல்ல கைகளாய் மாற்றினாரு. ஊனம் விழுந்த அம்மாவை ஊன நிமித்தி அவர் என்ன செய்யற, பலவித பிசாசின் கட்டுறதுனால இத்தனை வருஷமா அவங்க கூனியா இருந்தாங்க, இன்னைக்கு விடுதலை ஆக்கினாரு அப்படின்னு எல்லா பாவிகளையும் அவர் ரட்சித்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஆனா அவருக்கு எப்பேற்பட்ட இடம் கொடுத்தார்கள்னா, ஜனங்க பாவிகளோட ஒரு இடத்தை கொடுத்தாராம், கொள்ளைக்காரர் போல. அல்லேலூயா. நாம் நினைக்கும் போது பாருங்க, நம்ம ஒரு தப்பு செய்யாத, ஒரு தவறு செய்யாத இருக்கும் போது தப்பு செய்தவர்களோட நம்மள சேர்த்து வச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு கோபம் வரும். அல்லேலூயா. நான் இந்த மாதிரி எல்லாம் நான் தப்பு செய்யலையே அப்படின்னு நம்மள என்ன செய்வோம், வெறுத்து கோவப்பட்டு மத்தவங்களை திட்டி நம்ம தீர்த்துருவோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப கூட என்ன செய்யறாராம், நமக்காக அவர் பலியானாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. அவருக்கு ஒரு துணியை கூட அவர் மேல விடலையா. அதெல்லாம் பிடிங்க என்ன செஞ்சாங்களாம், அவர் போட்டிருந்த துணி யாரும் போட முடியாதாம். அவர் போட்டது ஃபுல்லா முழுகின மாதிரி அங்கேயும் ஒரே துணியில அப்படியே தைப்பாங்களாம். அந்த மாதிரி போட்டு இருப்பாங்க. அவர் துணிய என்ன செஞ்சாங்களாம், பங்கு போட்டு கொண்டாடுவாங்க. சீட்டு போட்டு யார் பேர்ல உழுதோ அதை எடுத்து கொள்ளும்படியாக பங்கு போட்டு கொண்டாடுறாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு துணிய கூட விட்டு விடல. இல்லையா? அப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டு, அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இன்னைக்கும் ஜனங்க அதை சொல்லுவாங்க. இல்லையா? இவ்வளவு செஞ்சாத, இவர் ஏன் சிலுவையில அறையணும், இவ்வளவு ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும், வாழ்நாள் 39 அடி வாங்கினாரு, ஏன் வாங்கினாரு, இங்க இருந்து கொல்கத்தா மலைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போனாரு, ஏன் போனாரு, இவர் மறைஞ்சு போலாம்ல. இல்ல, ஆண்டவர் அதுதான் அவருடைய அன்பு, நமக்காக நம்ம மேல வைத்த அன்பு. அவர் அப்படி மறைஞ்சு போலாம், அவர் அப்படியே எடுத்து கொண்டு போலாம், அவரால் எல்லாமே முடியும். ஆனா அவர் ஜீவன், அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாம மீட்பே இல்லை நமக்கு. இல்லையா? ஆண்டவருடைய ரத்தம் தான், பரிசுத்தமுள்ள ரத்தம் தான் நம்மளுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மளுடைய நோய்களை எல்லாத்தையும் குணமாக்குகிற ஒரு வல்லமை உள்ளதா இல்லையா? இன்னைக்கும் அது செயல்பட்டு வல்லமையோடுதான் இருக்குது. ரத்தத்தை சொல்லும் போது பிசாசுக்கள் ஓடும்.
அவர் ரத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது வியாதி ஓடும். அவருடைய ரத்தத்தை சொல்லி நம்ம கஷ்டங்களை சொல்லும் போது கஷ்டங்கள் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் படிக்கலாம். 36ஆம் வசனம். சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து 37 நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். கேலி பண்றாங்க. அவருக்கு குடிக்க தாகமா இருக்குதுன்னும் போது அவர் அநேகருக்கு தாகத்தை தீர்க்க ஒரு கண்மலையா இருந்தார். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலையை உடைத்து தண்ணீரை கொடுத்தார். ஆனா அவர் தாகம்னும் போது கசப்பான காடிய அந்த கோலில ஒரு துணியை கட்டி அதை நனைச்சு இந்த நாக்கம் வாய நினைச்சாங்களாம். இல்லையா? இப்ப பாருங்க, இவ்வளவு பாடுகள் நமக்காக பட்டார். அவர் ராஜாதி ராஜா, அவர் உணவு எப்படியா இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் நம்ம பாடு சுமந்தவராய் கஷ்டப்படுகிறது போல அவர் என்ன செய்யறார்? மனுஷ ரூபத்தை எடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். பாடுள்ளவராய் நாம எவ்வளவு பாடுபட்டோம். தலைவலின்னு பாடும் அவருக்கு தெரியும், வயிறு வலின்னு வந்தாலும் அவருக்கு தெரியும். நீ என்ன கஷ்டப்படுற எல்லா கஷ்டத்தையும் அவர் சுமந்து போனார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய உள்ளான இருதயத்தை அவர் என்ன செய்யும்? பார்க்க முடியும். வேதனைன்னா என்னன்னு தெரியும். அப்போ ஆண்டவர் மேல இருந்தே நமக்கு ஆண்டவரா இருக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. நம்மளை போல அவர் பூமியில வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தி அவர் மரிச்சார். அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கும்போது அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏசாயா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 2ல இருந்து வாசிப்பான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரா? நமக்காக அவருடைய அழகை இழந்தாராம். ஹல்லேலூயா. சௌந்தரியத்தை இழந்தாராம். மகா அழகுள்ளவர் அவர். அவர் நமக்காக எப்படி தலையில கிரீடம் வைக்கும் போது என்ன ஆகும்? அது காயப்பட்டு ரத்தமெல்லாம் ஒழுகி அவருடைய வேதனை முகத்துல காட்டும். நீங்க நல்லா பாருங்க, கர்ப்பஸ்திரிக்கு பாடு வரும்போது, நோவு வரும்போது அவருடைய முகத்தை பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரே வியாகுலம் மூஞ்சா, ஒரு கஷ்டப்படுறவங்க மூஞ்ச பாருங்க, வியாகுலம் அந்த முகத்துல தெரியும். ஏன் கவலையா இருக்கிறேன்னு நம்ம கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு முகம் உடையவரா இருந்தாராம். அழகை இழந்தவரா இருந்தாராம். சௌந்தரியம் இழந்தவரா இருந்தாராம். அப்ப பாருங்க, அவரை பார்க்கும் போதே அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்துதான். அவரை பார்க்கும்போது ஒரு அசிங்கமா இருந்துதான். யாரும் விரும்பாத ஒரு முகமா இருந்துதான். இங்க குத்தி அங்க குத்தி வாரனால அடிக்கப்பட்டு அதெல்லாம் காயங்கள் ரத்தம் சதையமா பிஞ்சு கொட்டி அவருடைய உடம்பு முகம் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்பேற்பட்ட தண்டனையை யாருக்கும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லையா. அல்லேலூயா. அவ்வளவு அடியும் பாடுகளும் எதற்காக? நம்ம சுகமா வாழறதுக்கு, நம்ம ஐஸ்வர்யவனா இருக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு. விடுதலை ஆனாதான். பாவம் இருந்தா என்ன செய்யும்? வியாதி வரும். வியாதி வந்தா மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை நீக்குவதற்காக தான் அவர் அடிகளை பட்டார். அப்போ நம்ம அவரை எப்படியெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவரை விட்டே கொடுக்க கூடாது. இல்லையா? 3வது வசனத்தை படிப்பான். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கத்தக்கவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம் முகங்களை மறைத்துக் கொண்டிருந்தார். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். அந்த நேரத்துல இருந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவை சிலுவையிலே அறையும்,
பரபாசை விடுதலை செய்யும். அவன் ஒரு அவனுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை விடுதலை கொடுத்துட்டு அவனுக்கு பதிலா தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டவங்க, விடுதலை ஆனவங்க, பாடுகள் எல்லாம் விடுதலை ஆனவங்க, நோயிலிருந்து சுகமானவங்க, இவர்கள் தான் என்ன செஞ்சாங்களா, அவரை சிலுவிலை அறையணும். நன்றி கெட்ட ஒரு மனுஷனா நாம் வாழவே கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன என்ன செஞ்சாங்க, விட்டு முகங்களை மறைத்து கொண்டாங்க. அல்லேலூயா. மறைத்து கொண்டாங்களாம். ஏன்னா பார்க்க முடியல, அவர் செய்த நன்மை முன்னாடி நிக்குது. அவரு படுற பாடம் என்ன செய்யுது, அவங்க பார்க்க முடியாது. என்ன செய்யறாங்க, அவரை சிலுவில அறையும் மறைத்து கொண்டார்கள். அவர் செய்ததை எண்ணாமல் போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நமக்கு நல்லா புரியும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய முகம் துக்கமா நிறைஞ்சிருந்துதான். துக்க முகமா இருந்துதான். ஏன்னா அவர் என்ன வரல, நம்ம இவ்வளோ செஞ்சோம் ஜனங்க, ஆனாலும் அவங்கள மன்னிச்சாராம். அல்லேலூயா. ஆண்டவரே, செய்யற பாவத்தை மன்னிங்க, தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அடுத்தது படிப்பா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. இல்லைன்னா அவருக்கு அந்த நிலைமையே வந்திருக்காது. ஒரே குமாரனை நமக்காக பலியாக்கினார். அல்லேலூயா. அடுத்தது 5வது வசனத்தை படிப்பா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்ம மீறி பாவத்தை, இது தவறுன்ற செய்யற பாவத்தை நம்ம என்ன செய்யறோம், மீறி அதையே செய்யறோம். இன்னும் நம்ம காயப்படுத்துறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இன்னும் நம்ம நொறுக்கப்படுகிறோம். இன்னொரு தடவை நம்ம சிலுவில அறையும். நீங்க எல்லாம் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை நொறுக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். மறுபடியும் சிலுவில அறைகிறோம் நாம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தான். பாவத்துல இருந்தீங்கன்னா வியாதி வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அதிகரிக்க என்ன ஆகும், மரணம் கிட்ட வந்து நம்ம பாவத்தினால நம்மள பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க மீறுதலை நிமித்தம் தான் நான் காயப்பட்டேன், உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் நான் நொறுக்கப்பட்டேன். உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது. உங்களுக்கு சமாதானம் வரணும்ன்ற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஜனங்களுக்கு சமாதானம் வேணும்னா ஏதாகிலும் நம்ம செய்யணும். இல்லையா? கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனங்க சமாதான ஸ்தாபனத்திலே வாசம் பண்ணுவார்கள்னு நான் சொல்லி இருக்கிறேனே, என் பிள்ளைங்க சமாதானத்தோட இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கஷ்டத்தோடயே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இல்ல, கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, நமக்கு சமாதானம் கிடைக்குது. யார் மூலியமானா, இல்லையா? ஆண்டவர் வசனத்து மூலியமா கூட நமக்கு சமாதானம் கிடைக்குது. யாரும் சமாதானம்னா வீட்லயே வாழ முடியாது. அல்லேலூயா. என்ன சும்மா இப்படியே இருந்தா நம்ம எங்கதான் போறதுன்னு என்ன செய்வாங்க, ஒண்ணு உயிரை மாச்சுக்குவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, கட்டப்பாதையில போயிடுவாங்க. அல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் பயங்கரமான ஒரு நிலைக்கு அவரு தள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆமென். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய ரத்தம் அவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 23:34 வாசிப்பான்.
23 23:34. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஜனங்களை பாக்குறாரு. இவங்க ஒரு தேவ குமாரனை சிலுவையில அறையன்னு சொல்றாங்களே, அப்போ அவருடைய தகப்பனாகிய பிதாவிடத்துல அவரு முறையிடுறாரு. அப்பா, இவர்களை மன்னிய, இவங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியல, தெரியாம செய்யற பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அது பாருங்க, லூக்கா 43 வசனத்தை படிப்பா. 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 2 கல்லர்கள் நடுவுல ஏசப்பாவை அறையப்பட்டாங்க. அதுல இடதுபுற கல்ல என்ன சொல்றான், நீங்க தான் ஏசப்பா தானே, உங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு என்ன செய்யறான், பரியாசமா சொல்லும் போது ஆண்டவர் பாக்குறாரு. அமைதியா இருந்தார். என்ன செஞ்சாரு? அமைதியா, வாய் திறவாத ஆடை போல என்ன செய்யறாரு? அமைதியா இருந்தாரு. வலது புறம் கல்ல என்ன சொல்றான், நீ கம்முன்னு இருடா, நாமும் செஞ்ச பாவத்துக்கு தக்கதா அனுபவிக்கிறோம், ஆனா அவரும் ஒரு பாவமும் செய்யலையே, அவருக்கு இந்த நிலையா ஆண்டவரே. உடனே பாவம் மன்னிப்பு கேட்கறான். ஆண்டவரே, நீங்க இருக்கும்போது நீங்க என்ன உங்க கூட சேர்த்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் என்ன செய்யறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நமக்கே தெரியாத நம்ம என்ன செய்யறோம், குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அநியாயம் அக்கிரமம் நம்ம என்ன செய்யறோம் இல்லையா? தவறுன்னும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்டிச்சு உணர்த்த மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவங்கள வளர்க்கறது போல ஆயிப்போச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அநியாயம். ஆண்டவரு நியாயாதிபதியாய் நிற்கிறவர். அநியாயம் அவர் இடத்துல கிடையாது, பாவம் கிடையாது. அப்போ அவர் கையில என்ன பட்டயம் இருக்குது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அல்லேலூயா. நானே தவறு செஞ்சா என்ன வெட்டும். அல்லேலூயா. நீங்க தவறு செஞ்சா உங்களை வெட்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷனா இருக்கும் போது இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்கள் வாழ்க்கையிலும் சரி, நம்ம நிற்போமானா நியாயத்தை தான் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ நியாயத்துல அவர் என்ன செய்யறாரு, நிற்கிறார். நியாயம் அவருடையது. நியாயாதிபதியாய் அவர் கடைசி காலத்துல அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கும் போது நாம எல்லாம் என்ன செய்வோம், நிற்போம். நியாயம் செய்யும் போது உங்களுக்காக உண்டாக்கப்படுகிற இந்த பரலோகன்ற வாசலுக்குள்ள கடந்து போங்க. அநியாயம் செஞ்சுனே நம்ம வாழ்ந்து மறிச்சு போனோம்னா உங்களுக்குன்னு உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு போங்கன்னு தள்ளி விடுகிறேன். இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை போல நியாயம் உள்ளவராய், நீதி உள்ளவராய் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில வாழ கத்துக்கணும். இல்லையா? அவர் பொய்யுறாத தெய்வம். பொய்யுக்கு பிதா என்னது, பிசாசு. மாத்தி மாத்தி பேசுறது, கலகத்தை உண்டு பண்ணுகிறது. இவங்க சொல்றது அப்படியே வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நல்லதா சொல்லியிருப்பாங்க, அது திருச்சி 3 திருச்சி 4 திருச்சின்னா செய்வாங்க, பயங்கரமா சொல்லுவாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி உடைய வழக்கம் பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதை நினைக்கும் போது துக்கப்படுவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனம் வாசிப்பான். யோவான் 19, 26, 27. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 27ஆம் வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்க பாருங்க,
ஆண்டவர் பெற்ற தாய் மரியாள் நின்று அழுகுறாங்க சிலுவை நோக்கி. எப்பா என் புள்ள போறானே, என் பிள்ளைய அடிச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு தாய் கதறி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் பாக்குறாரு. அவருடைய பொறுப்புள்ள குணத்தை பாருங்க. நம்ம போயிட்டா நம்ம தாய அனாதைய விடல, தன்னுடைய அன்பா நேசிக்கிற சீசனை பார்த்து பாக்குறாரு. எப்பா அம்மா அதோ உன் மகன், சீசனை நோக்கி சொல்ற அதோ உன் தாய், இனிமே மகனா அவன் இருப்பான், உன் தேவையெல்லாம் சந்திப்பான் அப்படின்னு என்ன செய்யறாரு, தாய வயதான தாய தன்னுடைய சீசன் கையில ஒப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா. பாருங்க, அதுல கூட பொறுப்பு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப பொறுப்புள்ளவரா இருக்கிறார். தாயின் குணம் அறிந்தவர், தகப்பனை போல சுமக்குகிற தேவன். அவரை விட்டா நமக்கு கதியே கிடையாது. இப்ப அவருடைய நாமமே நமக்கு போதும்னு வாழும்போது அவர் நமக்கு எல்லாமே செய்கிறார். 27 வாசிப்பார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சப்தானி என்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அவர் சொல்றாரு வார்த்தையில, தன் தகப்பங்கிட்ட சொல்றாரு, ஏலி ஏலி லாமா, அந்த பாஷையில எழுத பாஷையில சொல்றாரு, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. ஓ, ஆண்டவர் கைவிடுகிற நேரம் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்களா? ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அந்த நேரம் பிதாவானவர் அவரை கைவிட்டார் இல்லையா? ஏன்னா அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்து தங்கி கொண்டிருக்கிறார். ஒரு கைவிடப்பட்ட நிலை, அவர் மறைக்கப்பட்டாராம். இப்ப பாருங்க, ஆண்டவர் கைவிட்டார்னா ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய நிலைமை வந்துச்சு பாத்தியா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க, இதுக்கு ஏன் என்ன ஒப்பு கொடுத்தங்க. ஆண்டவர் கண்ணில் மறைச்சாராம். ஏன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிற அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்து தொங்குறார். அவர் மறைச்சு போய் தான் அவர் பாதாளத்துல என்ன செய்யறாரு, சாசின் தலையை நசுக்கி திறவுகோலை எடுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் நாள் அவர் மரித்து போனது அப்படி இல்லை. 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு, உயிர் தெளிந்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. மரித்து போனவர்கள் மரித்து போனதாவே இல்லை. ஆனா ஆண்டவர் மாம்சத்தோடு சரீரத்தோடு பரிசுத்த ஆவியினோடு அவர் என்ன செஞ்சாரு, உயிர் தெளிந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம் தேவன் அதே போலதான் நம்மளுடைய கர்த்தர் நம்ம கைவிட்டார்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்முடைய நிலைமை என்ன ஆகும்னு நம்ம யோசிக்கணும். பாவத்தினால அவர் என்ன செய்வாரு, நம்மளை கைவிட முடியும். ஆண்டவர் வசனத்தால ஒருத்தர் சொல்லி சொல்றாரு, நீ செய்யாத, நீ இப்படி போகாத. யார் மூலியமானா, வசனத்து மூலியமா, நீ இப்படி பண்ணாத, இது தப்புன்னு நம்ம உணர்கிற ஒரு இருதயம் வேணும். ஐயோ நம்ம இந்த பாவம் செஞ்சோமே, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நான் பார்க்கல, மனுஷன் பார்க்கவானா, ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த ஒரு பயம் இருந்தாலே நம்ம என்ன செய்யும், பாவத்துக்கு அஞ்சி ஓடுவோம். இல்லையா? இப்போ ஆண்டவர் கண்ணு நம்மளை சுற்றிலும் என்ன செய்யுது, உலகம் எங்கோ சுற்றி திரிகிறது. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அவர் பார்வைக்கு நம்ம நிர்வாணியா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். பிசாசு அறிந்திருக்கிறது. உனக்கு என்ன ஆசை இருக்குது அதன்படி பிசாசு தள்ளி கொண்டு போவான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் அவர் அதை விட்டு இறங்கல. நமக்காக அவர் என்ன செஞ்சாரு, எல்லா பாடுகளையும் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிறாரு. ஐயா அப்பா, இந்த இது எடுத்து போடுமனா எடுத்து போடுங்க, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய வேர்வை ரத்தமும் தண்ணீருமா வந்துச்சு. அல்லேலூயா. ரத்த வேர்வை துளிகள் விழுந்துச்சு. அப்ப பாருங்க, தேவதூதன் அவரை தேற்றி, பயப்படாத, நீதான்ப்பா, இந்த பாவியான ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உன் ரத்தம் தான் அவங்கள சுத்திகரிக்கப்படும், உன் ரத்தம் தான் வியாதியை நீக்கும். அவங்களுக்கு உண்மை தேடி ஓடி வரும்போது அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். உண்மை தேடி வரும்போது சமாதானம் கிடைக்கும். உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, அவருடைய சமாதானமே வேறு.
அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நமக்கு இந்த நாட்கள்ல உணர்த்துகிறார் தெரியுமா? இந்த நாளில ஒரு பாடுபட்டு உயிர் பிரிகிற நாள்ல கூட ஆண்டவர் நம்மள பார்த்து மன்னியும்னு சொல்றாரு. அல்லேலூயா. Amen. ஒரு கல்லனுக்கு விடுதலை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவன் சமாதானமா அவனுடைய மரணத்தை கடந்து போனான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பான்னு சொல்லிட்டாரு. இனி என் ஜீவனை நான் பண்ண அக்கிரமம் அநியாயம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. என்னது? நான் பண்ண அக்கிரமம் அநியாயம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. Amen. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இன்னைக்கு நீ என் பரதேசில இருக்க போறேன்னு. அவ்வளவு அந்த உயிர் விடுகிற தருணத்துல கூட அவருடைய அன்பை காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்பை முதலா வைக்கிறார். Hallelujah. 10 கட்டளைக்கு ஒன்னாக இந்த 10 கட்டளையும் அதுக்கு ஈடாக இணையாக அன்பு வைத்திருக்கிறார். Hallelujah. அன்பு சகலத்தையும் தாங்கும், Amen. சகலத்தையும் சகிக்கும். Amen. அவர்கள் தவறு செய்தாலும் அதை மூடுமா. இல்லையா? அவங்க தெரியாம தவறு செய்யறாங்கன்னு நினைச்சீங்க, அது அன்பால மூடி இனிமே அது செய்யாத, அது ஆண்டவருக்கும் பிடிக்காது, உனக்கு கஷ்டம் வரன்ட்டு என்ன செய்யும், விலைக்கு சொல்லி அவங்கள என்ன செய்யும், பின்மாற்றமா போகாதபடி அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வரும். இல்லையா? Hallelujah. இப்ப இந்த அன்பை காட்டி நம்ம பொல்லாத மனுஷனை கூட நம்ம என்ன செய்யலாம், அன்பை காட்டும் போது தன்னால என்ன செய்வான், இவ்வளவு அன்பா பேசுறாங்க. ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு ஒரு சமாதானம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல கிடைக்குது. இல்லையா? Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது நிறைய பேர் இருதயத்துல சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறாங்க, Amen. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஏன்னா அவர் நம்மளுக்கு அதுக்காக தான் அவர் சிலுவையில அறைந்தார். இல்லையா? இந்த சமாதானம் சந்தோஷம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, நான் கொடுக்கிற சந்தோஷமே வேறு. உலகம் கொடுக்கறது 2வது, சினிமாக்கு போனீங்கன்னா 2வது, உனக்கு நகை வாங்கி கொடுத்தா ஒரு நீ போடும் போதுதான் சந்தோஷம் இருக்கும். அடுத்தது அந்த நகை நம்ம கிட்ட இருக்குதா, இல்ல, கடைக்கு போயிடுது. அல்லேலூயா. Hallelujah. சந்தோஷம் போயிடுது. பொருளால நமக்கு சந்தோஷம் நீடி இருக்காது, பணத்தால நம்மளுக்கு அதை வாங்க முடியாது. அப்பேற்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாரு, அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகுகிறோம். அவருக்கு எங்கெல்லாம் தழும்பு, உடம்பு முழுக்க தழும்பு. வாரினால 39 அடி அடிக்கும் போது சதயம் அந்த வாரில முனையில எலும்புகள் தொங்கி இருக்குமா, ஆணிகள் குத்தப்பட்டிருக்குமா. இப்படி அடிச்சு இப்படி இழுக்கும் போது சதைய பிச்சுன்னு கொட்டுமா ரத்தத்தோட. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நம்ம அப்படி ஒன்னும் கஷ்டப்படல. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்ப சிலுவை, நீ இது சொந்தன்னு என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை நம்பி வா. அப்படி நீ சிலுவைனா நீ என்னுடைய சீசன் அல்லன்றார். அல்லேலூயா. இந்த சிலுவை நீ சமக்கம்னா நீ என் சீசனே இல்லைன்றார். பாண்டவருக்கு சீசனா சீசியா நம்ம வாழணும்னா இந்த பாடுகள், இந்த பூமியில வர பாடுகளை நம்ம ஆண்டவரோடு சகித்து தன்மையோட நம்ம கடந்து போகணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 27:40 படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. இதுதான் நான் சொன்னேன். அடுத்த வசந்த படிப்பா, மார்க் 15:34. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலேய் எலேய் லாமா சபக்தானி என்று ஒரே வார்த்தையை எத்தனை அதிகாரத்துல அவர் சொல்லப்படுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, சுமார் 150 கிலோ எடையுள்ள மரத்தை அவர் என்ன செஞ்சாரு, பார சிலுவையா சுமந்தார். எத்தனை மைல் தூரம் அந்த கபாலா ஸ்தலத்துல ஒரு கொல்கதா என்ற பேர் கொண்ட அர்த்தத்துல இருக்கிற அந்த மலை மேல ஏறதுக்கு 150 கிடையுள்ள அந்த சிலுவை, பாவமான பார சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். நாம் கண்களை மூடுவோம். திருவிருந்து இருக்கிறது,
ஞானஸ்தானம் எடுத்தவங்க அழகா வந்து உட்காருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் சிலுவையில மறைத்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மை அவர் நித்திய ஜீவனை வர வைக்கிறதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம் கண்களை மூடி பயத்தோடும் பக்தியோடும் இருங்க. உங்களை நீங்களே சோதித்தறிந்து பாவங்களை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கழுவி சுத்தப்படுத்துவார்.